Oh, Shanti. Good morning. ஒரு அழகான தலைப்பு பாபாண்டி கொடுத்திருக்கிறார். குட் மார்னிங். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த தலைப்பு அவர்களுக்கும் விருப்பமாக இருக்கும். அது கவலையற்ற சக்கரவர்த்தி. கவலையற்ற சக்கரவர்த்தி. பாபா விளங்கப்படுத்தியிருக்கிறார். எப்படி ஆத்மா கவலையற்று இருக்கும் பொழுது ஆத்மாவுடைய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஆத்மா துன்பப்படும் பொழுது அல்லது கவலைப்படும் பொழுது ஆத்மாவினுடைய பிரகாசம் குறைஞ்சு போகுது. அதனால அந்த பிரகாசம் முதல்ல இருந்த மாதிரி இருக்காம போகுது. எனவே நான் என்னுடைய அந்த ஆத்மாவினுடைய பிரகாசத்தை எப்பொழுதுமே உயர்ந்ததாக வச்சிருக்க முடியுமா? பாபாவுடைய குழந்தைகளுக்கு இது இலகுவாக இருக்கணும். நான் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னா என்னுடைய நேரத்தை கடந்த காலத்தை கவலைப்படுறதுல வச்சிருந்தேன்னு சொன்னால் என்னால எதிர்கால இன்றைக்கான பாக்கியத்தை உருவாக்க முடியாது. பாபா எங்களுக்கு கற்பிக்கிறார் எப்படி அதோட அந்தக்கு முகம் கொடுக்கறதுண்டு. என்ன பிழைகள் செய்திருந்தாலும் நான் மன்னிப்பு அஹ், அஹ், நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அதுக்கான புரிந்துணர்வும் இருக்கணும். சரி, நான் மன்னிப்புன்றது ஒரு இலகுவான வார்த்தையாக இருக்கக்கூடாது. நான் ஒரு பிள்ளைய செய்துட்டு மன்னி கொண்டுட்டு முடிச்சுட்டு போறது மாதிரி இருக்கக்கூடாது. என்னன்னு சொன்னால் என்ன நான் செய்தனோ அது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? அதனால எனக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க வேணும். எனக்கான அந்த புரிந்துணர்வு இருக்க வேணும். நான் என்ன கடந்த காலமோ அது அந்த புரிந்துணர்வு மூலமாகத்தான் அதுல இருந்து நான் விடுபட முடியும். இந்த உலகத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வேகமா நடந்து கொண்டிருக்குது. நாங்க ஒரு விஷயத்தை நிறுத்தி அதுல சிந்திக்கிறதுக்கான நேரம் இப்ப இல்ல இல்லையா? இப்ப உதாரணமா நாங்க பாபா எங்களுக்கு படிப்பிச்சிருக்காரு இல்லையா? டிராஃபிக் கண்ட்ரோல் நிறுத்தி எங்களை நிலைப்படுத்துறதுக்கு. தாதிஜி இங்க வரும் பொழுது டென்னிசன் ரோட் மட்டும்தான் இருந்தது. பாபாவன் கூட இருக்கல. நாங்க இடங்கள் தேடி கொண்டிருந்தோம். டென்னிசன் ரோட்ல தான் தாதி இருந்தார்கள். ஒரு ரூம் தான் விஜி. அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னார்கள். என்ன சொன்னால் நாங்க டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு நிக்கிறது இல்லை, செய்யறது இல்லை. அப்ப கேட்டார்கள், எப்படி உங்களுக்கு இங்க டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லாம இருக்க முடியுமெண்டு. அப்ப நாங்கள் என்ன சொன்னோம்டா, அது மதுபானத்துக்கு மட்டும்தானண்டு. அப்ப சொன்னா இல்ல இல்ல எல்லா சென்டருக்கும் தான், எல்லா சென்டருக்கும் தானண்டு. டிராஃபிக் கண்ட்ரோல்ல நிறுத்தி எங்களை நாங்கள் நிலைநிறுத்த வேணும். அதனால அதுல இருந்து நாங்கள் ஆரம்பிச்சோம். டிராஃபிக் கண்ட்ரோல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுடைய சிந்தனையில. அந்த டிராஃபிக் கண்ட்ரோலை நீங்க சீரியஸா பயன்படுத்தினீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு முடியும். அந்த 3 நிமிஷம் டிராஃபிக் கண்ட்ரோல்ல யாருக்கு அந்த அனுபவம் இருக்குது? நீண்ட காலமாக நாங்கள் அந்த சிஸ்டத்தை வச்சிருக்கிறோம், நடைமுறையில இருக்குது. அதனால நீங்க அதை பயன்படுத்தி நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். பயன்படுத்துறவர்களுக்கு நன்மை இருக்கும். மற்றவர்கள் யாரை செய்யலையோ அவர்களும் கூட இத நீங்க செய்து பார்க்கலாம். தாதி பிரகாஷ் மணி கூட சொன்னார்களே, எவ்வளவு நேரம் உங்களுக்கு யோகத்துக்கு நேரம் எடுக்கும்? கொஞ்ச நேரம் அப்படி அங்க வச்சு இங்க வச்சு கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆகி மனதை நிலைப்படுத்தி பிறகு பாபாவோட தொடர்பு கொள்றது, அதுல நீண்ட நேரம் போயிரும் இல்லையா? அப்போ அந்த
அந்த இது முடிஞ்சிடும். டிராஃபிக் கண்ட்ரோல் மியூசிக் போகும் பொழுது மட்டும் இல்ல, நிறுத்தி உங்களை நிலைப்படுத்த வேணும். எல்லா செயல்களும் செய்யும் பொழுதும் இடைக்கிட உங்களை நிறுத்தி நீங்க நிலைப்படுத்த வேணும். எப்படி நான் அந்த நேரத்தை பயன்படுத்துறேன் இல்லையா? ஒவ்வொரு காரியங்களுக்கும் இடையில உள்ள நேரத்தை, ஒரு விஷயம் முடியுது, அடுத்தது தொடங்குது. அது முடிக்க முதலே நாங்க மற்றதை பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா? நாங்க அதை பற்றி கவலைப்படுறோம், இது செய்யணும் அது செய்யணும். அப்போ நிகழ்காலத்துக்கு நான் முழு கவனம் செலுத்துறது இல்லை. அதனால கடந்த காலமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், அதை பற்றி நாங்க சிந்திச்சு பார்க்கலாம் இல்லையா? ம். அதனால நான் கவனம் செலுத்துறேன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த பயிற்சியை நான் செய்ய வேணும் இல்லையா? வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா இல்லையான்றதுக்கு ஒரு நிமிஷம் நான் கவனம் செலுத்தினால் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? அப்ப நான் புரிந்துணர்வுக்கு வருவேன் இல்லையா? நான் என்னை நிறுத்தி என்னை சோதிக்கும் பொழுதுதான் நாங்கள் அந்த நிலையை நாங்கள் அடைய முடியும். எல்லாமே அந்த 3 நிமிஷத்துல நாங்க செய்ய முடியும். டிராஃபிக் கண்ட்ரோல் 3 நிமிஷத்துல ஒரு நிமிஷம் முடிச்சிட்டு பாபாவோட கனெக்ட் பண்றோம், எங்களை தயார்படுத்துறோம் அடுத்த ஒரு மணித்தியாலத்துக்கு இல்லையா? வெளிப்படையாக நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்யறோம் அது முக்கியமோ, அதே போல அகரீதியாக நாங்க செய்யற பயிற்சி மிக மிக முக்கியம். நான் அந்த மேசையை தயார்படுத்தலை. என்ன ஒரு மீட்டிங் இருக்கண்டா, அந்த மீட்டிங்ஸுக்கு என்னுடைய மேசையோ அந்த இடமோ தயார் இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி தான். அதே போல என்னுடைய மனதும் அந்த மாதிரி நாங்கள் தயார்படுத்தணும். அப்ப இந்த ஆத்மா பிரகாசமாக இருக்குதா, அல்லது எங்களுடைய முகத்தில் அந்த கவலை தெரியுதா, அந்த மாதிரி நாங்க சோதிச்சு பார்க்க வேணும். நான் ஒரு விஷயத்தை செய்யக்கல, எனக்குள்ள அந்த கவலை இருக்குதா, துன்பம் இருக்குதா? பாபா சொல்றார், 2 விஷயம் உங்களுடைய ஸ்திதிய பாதிக்குது. தெளிவான மனது, சுத்தமான மனதை நாங்க வச்சிருக்காம இருக்கிறதுக்கு, அதை கொண்டிருக்க முடியாம இருக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. என்னுடையது ஒன்று, நான் என்னுடையது. அப்போ நான் என்றது வரும் பொழுது, என்னுடையது என்றது வரும் பொழுது, அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது இல்லையா? நான் என்றது இருக்கும் பொழுது, அப்ப நாங்க சிந்திச்சு பார்க்கணும், நான் இறைவனுக்கு சமர்ப்பணமாக இருக்கிறேன், இறைவன் ஒரு விஷயத்தை நடத்தி முடிப்பார் என்றும் சொல்ல முடியாது. பாபா நேற்று சொல்லியிருந்தார், பாபா வழிகாட்டல்கள் கொடுப்பார், பாபா உங்களுக்கு வழிமுறைகள் கொடுப்பார், ஆனால் நீங்களாம் செய்ய வேணும் இல்லையா? அப்ப 2 விஷயம் பாபா சொல்றார். நான் எனது என்றது, என்னுடையது என்றது, அதெல்லாம் தாண்டி பாபா சொல்றது வீணானது கூட இருக்குது. நிறைய வீணானது இருக்குது இல்லையா? நிறைய வீண் இருக்குது. அந்த 2 விஷயங்கள், நான் எனது என்னுடையது வீணானது, இதையெல்லாம் நாங்க முடிக்கும் பொழுது என்னுடைய மனம் தெளிவாக இருக்கும். ஆஹ் பாபாவினுடைய தொடுகைகளை பெறத்துக்கு மனம் தயாராக இருக்கும், புத்தி தயாராக இருக்கும். அப்ப நான் பாபாவினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கடந்த கால எண்ணங்கள், கடந்த கால பிழையான விஷயங்கள், இதெல்லாமே எனக்குள்ள துன்பத்தை கொண்டு வரக்கூடாது இல்லையா? பாபாட்ட நாங்க சக்தியை பெற்றுக்கொள்ள வேணும், எங்களை மாற்றிக்கொள்ள வேணும். அப்ப யோகத்தின் ஊடாகத்தான் கடந்த காலத்தினுடைய தாக்கத்தை முடிக்க முடியும். அப்போ நான் எனது என்று எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு யோகம் மிக முக்கியம். நான் அங்க இருக்கும் பொழுது என்னுடையது என்ற அந்த சுமை இருக்குது இல்லையா? அப்போ நான் சொல்றேன், பாபா நான் புரிஞ்சு கொள்றேன் என்று சொன்னால், அப்போ நான் எல்லா வகையான புரிந்துணர்வும் இருக்குது இல்லையா?
அப்போ யோகம் அந்த சமஸ்காரத்தை முடிக்கும். அது தன்னிச்சையாகவே வீணானதை முடிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்க எப்பொழுதுமே பேசுறது இல்லையா, வீணானதோட எப்படி நாங்க முடிக்கிறது என்று. அப்ப நடைமுறை என்னன்னு சொல்லி சொன்னால், என்னால வீணானத முற்றுப்புள்ளி என்று சொல்லி போட்டு முடிக்க முடியாது. எது நடந்தாலும், எது என்னுடைய எண்ணங்களாக இருந்தாலும், என்னுடைய சமஸ்காரத்துல தான் அது வருது இல்லையா. அப்போ நான் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், என்னுடைய சமஸ்காரங்களை நான் மாற்ற வேணும். அதுதான் மிக முக்கியமானது. அது அதுக்கான ஒரே வழிமுறை, ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது தவிர வேறொரு வழியுமே இல்லை. ஒரே வழி, அந்த சமஸ்காரத்தை மாத்துறதுக்கான ஒரே ஒரு வழி யோகம் மட்டும்தான். வேற எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. யாராவது வேற வழி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? யோகம் மட்டும்தான் உங்களுடைய சமஸ்காரத்தை மாத்துறதுக்கான வழிமுறை. யோகம் என்றது நிஜமான உறுதியான தொடர்பு, இறைவனோட நிஜமான உறுதியான தொடர்பு. அதனால பயிற்சி இருந்து யோகம் செய்யும் பொழுது தெளிவாக தொடர்பு பட்ட நிலையில இருந்து யோகம் செய்யும் பொழுதுதான் சமஸ்காரத்தை மாற்ற முடியும். மற்ற யோகத்தினுடைய நிலைகள் எல்லாமே முக்கியம். யோகத்துல பல நிலைகள் இருக்குது இல்லையா, அந்த எல்லா நிலைகளுமே முக்கியம். அப்ப நாங்கள் கவனம் செலுத்துறோம், எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறோம், பாபாவோட நாங்க உறவு முறையை உருவாக்குறோம். அதுக்கு பிறகு குணாதிசயங்களை நாங்கள் அனுபவம் செய்கிறோம். அதுக்கு பிறகு உண்மையாகவே வந்து அந்த உணர்வில நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதம் கூட தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க, எரிமலை யோகம். அதுக்கான பொருள் என்ன இல்லையா, தூய்மை இல்லையா, எரிமலை யோகம். அப்போ அதன் மூலமாகத்தான் ஆத்மா மாற்றத்தை அனுபவம் செய்ய முடியும். என்னுடைய நடத்தைகள், என்னுடைய உணர்வுகள், இது எல்லாமே என்னுடைய யோகத்தின் தரத்தை தீர்மானிக்கும். என்னுடைய யோகம்தான் என்னுடைய சமஸ்காரத்தையும் மாற்றும் இல்லையா. அப்போ ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது. நாள் பூரா நான் என்ன செய்யறேனோ அது என்னுடைய யோகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னுடைய யோகம் நான் நாள் பூரா செய்யற விஷயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆள் சொல்லியிருந்தார், எப்படி அரை மணித்தியால முழுவதும் யோகத்தில் இருக்கிறார், அடுத்த நிமிஷம் நல்லது இல்லாத விஷயங்களை பேசுறது. அப்போ என்னுடைய யோகம் என்னுடைய நடத்தையை மாற்ற வேணும். என்னுடைய நடத்தை மாற்றம் என்னுடைய யோகத்தையும் பலப்படுத்தும். யோகம் என்றது சும்மா இருக்கிறது மட்டும் இல்ல. யோகம் என்றது இங்க என்ன நடக்குது, புத்தியில என்ன நடக்குது, மனதில் என்ன நடக்குது என்றதுதான் இல்லையா. அதனால நாங்க அதை பத்தி சிந்திச்சு பார்க்க வேண்டும். யோகம் நாங்கள் பாபாவை என்னோட வச்சிருக்கலாம், பாபாவோட பேசலாம், மற்ற விஷயங்களை செய்யும் பொழுது. ஆனால் தொடர்பு, நான் அந்த பாபாவோட அந்த எரிமலை யோகம் என்றது அந்த மாற்றத்தை அந்த எரிமலை யோகத்தினால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லையா. மாற்றம், உலக மாற்றத்தை பற்றி நிறைய வெளியால பேசுறார்கள். ஆனால் ஏன் அது நடக்கிறது இல்லை என்று சொன்னால், பொதுவான விஷயம் ஏன் அது மாறுறதில்லை என்று சொல்லி சொன்னால், ஒரே வழி, இறைவனோட தொடர்புல மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லையா. அதனால அந்த வெளி உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பற்றிய புரிந்துணர்வு இல்லை இல்லையா. அதனால அதை மாற்ற முடியாமல் இருக்குது. யோகத்தினூடாக நாங்கள் மாற்ற முடியும். ஒரு பக்கத்துல பாபா எங்களுக்கு பொறுப்பெடுக்கிறார். நாங்க கடந்த காலம் என்ன செய்யறோமோ அதுக்கு எல்லாமே பொறுப்பேற்கிறார். ரெண்டாவது, பாபா எனக்குள்ள எல்லாத்தையுமே நிரப்புறாரு இல்லையா. அப்ப பாபா எனக்கு ஞாபகப்படுத்துறார்,
அதன் மூலமாக எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற விஷயங்களுக்கு பாபா வந்து அஹ், மறைஞ்சிருக்கிற விஷயங்களை அஹ், பாபா வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு உதவி செய்கிறார். இப்போ நான் வந்து இறைவனுடைய அன்பை அனுபவம் செய்கிறேன் என்றால் அது என்னுடைய நடத்தையில மாற்றத்தை கொண்டு வரும். நான் இறை அன்பை அனுபவம் செய்யலை என்றால் அப்ப என்ன நடக்கும்? எனக்குள்ள அந்த தொடர்பு இருக்காம போயிடும் இல்லையா? அதுதான் மிக முக்கியமானது. கடந்த காலம் முடிக்க வேணும். நிகழ்காலத்துக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். நான் வந்து திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டும். நிகழ்காலத்துல நான் வந்து கவலையாட்டி இருக்கிறதுக்கு. அப்ப திருப்தி எப்ப ஏற்படும் என்று சொன்னால் உறவு முறைகளிலே கூட அந்த உறவு முறைகளை நான் கொண்டிருக்கும் பொழுது, இறைவன் எனக்கு எல்லாமே கொடுக்கிறார் என்ற அந்த புரிந்துணர்வு இருக்கும் பொழுது, அப்போ நீங்க வந்து தொடர்பை நீங்க வந்து எழுதி பார்க்கலாம். நீங்க வந்து எழுதுங்க. இறைவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றது நீங்க வந்து எழுதி பாருங்க. ஒரு ஒரு பட்டியல் படுத்தி பாருங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அஹ், நான் என்ன நன்றி உணர்வு என்னத்துக்கு நான் நன்றி உணர்வுடையவனாக இருக்கிறேன் என்று எழுதுறேன். அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன் ஜெயந்திபன். அதனால இறைவன்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? அப்ப அதை நான் பட்டியலிடும் பொழுது என்னுடைய இதயம் இயல்பாகவே அந்த அன்பை கொண்டிருக்கும். இறைவன் மேல எனக்கு இயல்பாகவே அன்பு ஏற்படும். இல்லையான்னு சொல்லி சொன்னா என்ன நடக்குது? நாங்க சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? நான் இறைவனுடைய குழந்தை இல்லையா? எதிர்கால தேவதை, தேவாத்மா. அதனால கடந்த காலத்தை முடிக்க வேணும். நிகழ்காலத்திலையும் நான் திருப்தியாக இருக்க வேண்டும். இறைவனுடைய சக்திகளை நிகழ்காலத்துல வந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய சமிக்கைகளை நான் வந்து பிடித்து கொள்ள வேண்டும். அதற்கு இது எல்லாமே மிக முக்கியம். அதன்படிதான் என்னுடைய எதிர்காலம் இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு விதையை விதைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த விதை வந்து என்னென்ன அந்த விதையில இருந்து என்ன வரும் என்றது. அந்த புரிந்துணர்வு போனா அந்த விதையை விதைக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் விதை விதைக்கும் பொழுது விதைச்சிட்டு அதுல இருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம்டா அப்படி தெரியாது இல்லையா? என்ன விதை விதைக்கிறீங்க அதுல இருந்து என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் நீங்க விதையை விதைக்கிறீங்க இல்லையா? அந்த அறிவோட தான் விதை விதைக்கிறீங்க. அதே போலதான் பாபா எங்களுக்கும் கர்மத்தினுடைய முழுமையான புரிந்துணர்வையும் கொடுக்கிறார். இன்னொரு ஆள் கூட கேள்வி கேட்டிருந்தார்கள் என்னட்ட, முரளியில பாபா எப்பொழுதுமே கர்மத்தை பற்றி பேசும் பொழுது பாபா சொல்றது, நான் உங்களுக்கு கர்மத்தை பற்றி கற்பிக்கிறேன். நடுநிலை கர்மம், தீய கர்மம். பாபா வந்து நல்ல கர்மத்தை பற்றி பெருசா சொல்றது இல்ல. அப்ப இங்கிலீஷ் முரளிக்கு பிறகு என்னட்ட ஒருதல் கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், மக்களுக்கு வந்து எது தீய கர்மம் என்றத தெரியாது இல்லையா? அப்ப தூய்மையை பற்றி தெரியாது. அப்ப பாபா எங்களுக்கு வந்து அதை விளங்கப்படுத்த வேண்டியது இருக்குது. மக்களுக்கு வந்து நடுநிலை கர்மத்தை பற்றி தெரியாது. அதனால பாபா அதையும் விளங்கப்படுத்த வேண்டும் இல்லையா? எங்களுக்கு தெரியும் இல்லையா? கர்மம் வந்து நன்மையோ தீமையோ இல்லாம நடுநிலையான கர்மம் என்றதும் இருக்குதுன்றது எங்களுக்கு இப்ப தெரியும் இல்லையா? சத்திய யுகத்துல நாங்க கர்மம் செய்கிறோம், அழகான வாழ்க்கை வாழ்றோம், எல்லாமே நல்லதாக இருக்குது, எல்லாமே தூய்மையாக இருக்குது. ஆனால் நல்ல கர்மம், கடந்த காலத்தினுடைய நல்ல கர்மத்துக்கான பலனை நாங்கள் பெறுறதுக்கு இல்லையா? பாபா வந்து நடுநிலை கர்மம், விகர்மம் பற்றி எங்களுக்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அடுத்தது சுக கர்மம். கர்மம் அது வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? நாங்க வந்து நல்ல செயல்கள் செய்யும் பொழுது சுகமான கர்மம், சுகர்மம், சுகமான நல்ல கர்மம் இல்லையா? அப்போ பாபா வந்து எங்களுக்கு இந்த நல்ல கர்மத்தை இன்னும் இலகுவாக ஆக்கியிருக்கிறார்.
நீங்க வந்து அந்த விழிப்புணர்வில், ஆத்மானுடைய விழிப்புணர்வில இருந்து, பாபாவோட தொடர்பில இருந்து ஆஹ், அதை செய்யும் பொழுது அந்த கர்மமும் யோகமும் தொடர்ந்து சேர்ந்து இருக்கும் பொழுது, அப்போ உங்களுடைய நோக்கம் நோக்கம் அந்த கர்மத்தினுடைய நோக்கம், அந்த கர்மம் என்ன உணர்வில செய்யப்படுகிறது என்றுதான் அந்த நல்ல கர்மம் எது, தீய கர்மம் எது என்றதை தீர்மானிக்கும். என்னுடைய கர்மம், அதனுடைய நோக்கம் ரெண்டுமே. அப்போ அதுதான் மிக முக்கியமானது இல்லையா? நான் வந்து இங்கு கவனம் செலுத்துறேன், ஆனால் நான் வந்து என்னுடைய புரிந்துணர்வு, என்னுடைய உணர்வு நல்லதாக இல்லை என்று சொல்லி சொன்னார். என்னுடைய உணர்வு நல்லதாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய கர்மம் பிழையாக இருக்கும் இல்லையா? அதனால என்னுடைய அக உணர்வு, ஒவ்வொரு கர்மம் செய்யும் பொழுதும் என்னுடைய அக உணர்வு நல்லதாக இருக்க வேணும். அதை வந்து நாங்கள் குழப்பமானதாக ஆக்கக்கூடாது. நாங்கள் உறுதிப்படுத்த வேணும். நான் என்ன விதை விதைக்கிறேன், அந்த விதை எனக்கு வந்து அமைதி, அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாமே எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான விதையை நான் விதைக்க வேண்டும். அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன்றதுலதான் அது எல்லாமே இருக்குது. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. அது இன்னமும் வந்து இன்னமும் எனக்கு வந்து குழப்பத்தை தான் கொண்டு வரும் இல்லையா? அப்ப நாங்கள் வந்து தீர்மானிக்க முடியாமல் இருக்கும். நாங்க கவலைப்படும் பொழுது அல்லது எதிர்காலத்தை நினைச்சு நான் வந்து கவலைப்படும் பொழுது, பயப்படும் பொழுது அது இன்னும் குழப்பத்தை தான் உருவாக்கும். எதிர்காலம் வந்து தெளிவில்லாமல் குழம்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மனது தெளிவில்ல, செயல் தெளிவில்ல, அதனால எதிர்காலமும் தெளிவில்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ நான் வந்து கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்க முடியுமா? கடந்த காலத்துல கடந்த காலத்தை முடிச்சு நிகழ்காலத்துல பாபாவோட தொடர்பை கொண்டிருந்து எதிர்காலத்தை நான் வந்து உருவாக்க வேணும் இல்லையா? அது எனக்கு மிக முக்கியமானது. நாடகத்துல எனக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, என்னுடைய நிகழ்காலம் எப்படி இருக்குது, அப்ப அதுதான் மிக முக்கியம். ஒரு விஷயம் இன்னும் உண்டு, பாபா வந்து சொன்னது, ஒரு நிலையில நாங்க சொல்றோம் இல்லையா, இதனால என்ன பிரச்சனை இல்லை, கவனை ஈனம் இல்லையா? கவனை ஈனத்தை பற்றி பாபா சொல்லி இருக்கிறார். நான் கவனை ஈனமா இருக்கிறது நல்லதா? சங்கம யுகத்தில கவனை ஈனம் இருக்கக்கூடாது இல்லையா? கவனை ஈனம் இருக்கக்கூடாது. விசேஷமாக இப்ப இந்த நேரத்துல இன்னமும் பாபா 2 பொக்கிஷங்கள் சொல்லியிருந்தார். அந்த பொக்கிஷங்களுடைய விழிப்புணர்வு எனக்கு இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நேரம் ஒரு பொக்கிஷம், எண்ணம் ஒரு பொக்கிஷம். நேரம் ஒரு பொக்கிஷம், எண்ணம் ஒரு பொக்கிஷம். அப்போ நேரம் உண்மையாகவே என்னுடைய விரல்களா என்னட்ட இருந்து நழுவி கொண்டிருக்குது இல்லையா? நேரம் வேகமாக நழுவி கொண்டிருக்குது. எல்லாமே வேகமாக போய் கொண்டிருக்குது. நேரம் One moment there's peace, next moment it's missiles flying. Again they say peace, and again, even as they're speaking, there's somebody throwing missiles. So, what's tomorrow? I don't know. But what I do know is today. And Baba's challenged us. பாபா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்க உங்களுடைய கடைசி நேரத்துல இறைவனை நினைவு செய்வீங்கன்னு நினைத்தால் எப்படி உங்களுக்கு தான் தெரியும்? அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியல, வினான எண்ணம் இல்ல, என்னுடைய மனதை நான் வந்து தெளிவாக வச்சிருக்க போறேன்னு இன்றைக்கு அதை என்னால செய்ய முடியல என்று சொன்னால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும் இல்லையா? எப்ப முடிவோ ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டது தான் அது இல்லையா? என்னுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டது தான். அப்போ நான் கவன ஈனமாக இருந்தால்
பரவாயில்ல நடக்கும் இப்படித்தான் என்று சொல்லியாண்டு இல்லையா? சில பேருக்கு அந்த மந்திரம் இருக்குது. எல்லாமே கடைசியில நல்லா இருப்பாரு, நல்லா இருக்கும். ஆனால் அப்படித்தான் நாங்க சிந்திக்கிறோம் இல்லையா? அது கடைசியில அதெல்லாம் சரியா வந்துருமெண்டு. ஆனால் இல்ல, அதுக்கான எந்த ஒரு உறுதியும் கிடையாது. ஆஹ் அப்போ என்னுடைய எண்ணம், வார்த்தை, நேரம், செயல்களை இப்ப நான் சரியாக செய்யலைன்னு சொன்னா எதிர்காலத்துல சரியாகும்ன்றது இருக்க முடியாது. விசேஷமாக இந்த மாற்றத்துக்கான நேரத்தில எங்களுடைய எதிர்காலத்துக்கு நாங்க தயாராகி கொண்டிருக்க நேரத்தில நேரம் என்றது மிக பொக்கிஷம். பல பேருக்கு இது தெரியாம இருக்குது. இது வந்து தயார் நிலைக்கான நேரம். இது எங்களுடைய சத்திய யுகத்துக்கு நாங்க தயாராகிற நேரம். அதனால எனக்காகவும் எனக்கு தெரியாது. எனக்கான இறுதி என்னன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது என்னுடைய இறுதி எப்படி எப்ப என்று. அதனால நான் என்னை தயார்படுத்த வேண்டும். என்னுடைய எண்ணம் இறைவனோட தான் இருக்க வேணும். என்னுடைய இறுதி எண்ணம் தான் என்னுடைய இலக்குக்கு என்னை இட்டு செல்லும். என்னுடைய இறுதி எண்ணம் என்றது இது டக்குன்னு அந்த நேரத்துல வர்றது கிடையாது. நான் இப்பயிலிருந்து என்னை தயார்படுத்தணும் அதுக்கு. அதனால பாபாட்ட நிறைய சமிக்கைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இன்றைக்கு. இப்ப நிகழ்காலத்துல நான் வந்து என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நாளைக்குன்றது இல்லை. இப்ப இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாளைக்கு நாளண்டைக்குன்றது இல்லை. அதனால எனக்கு தெரியும்